வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சேரல வரக்கூடிய எபிசோடு எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். முத்துக்கண்ட திருப்பி வந்து மாட்டுறாங்க. ரோஹிணி அம்மா அதே மாதிரி எப்பவுமே சமாளிக்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. சமாளிச்சுட்டு ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி திருப்பி முத்து தம்பி என்ன பார்த்துட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா நீ பார்த்து போக மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கறாங்க. நான் என்னமா பண்றது, ஏதோ நானே போய் மாட்டுற மாதிரி சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, அம்மா கூட கூட பேசிட்டு இருக்காமா, சொல்றது மட்டும் கேள்மா, ஏதாச்சும் மாத்தி பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்றாங்க. அப்போ ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க, என்ன ரோஹிணி சும்மா நீ என்ன இது பண்ணிட்டே இருக்காத வை அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. முத்து பார்த்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்றாங்க, மீனா இந்த மாதிரி கிறிஸ்டோட பாட்டி நம்ம ஊர்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க, அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஆமா மீனா அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, விடுங்க, ஏன்னா நம்ம கூட பேசக்கூடாது அது மாதிரி பழகக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல, அதனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்ல அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அப்ப முத்துன்னு சொல்றாங்க, ஆமா மீனா நானும் அப்படிதான் நினைக்கிறேன், சரி நம்ம எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வாக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அண்ணாமலை ஸ்கூல்ல விட்டு வராரு. வந்த உடனே இந்த மாதிரி கிறிஸ்டியன் நீங்க ஸ்கூல்ல பாத்துருக்கீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, யார் பாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, அதான்ப்பா அந்த கிறிஸ்டியன் சின்ன பையன் ஒரு அம்மா வருவாங்களே அவங்களதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, இல்லையப்பா ஏன் என்ன ஆச்சு, நாங்க பார்த்தது கிடையாது ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்துன்னு சொல்றாங்க, விஷயம் இருக்கான் இல்லையா, ஸோ அது வந்து நீங்க வேலை செய்றீங்க பாருங்க, ஸோ அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கானாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, இல்லையப்பா வாய்ப்பே இல்லை, நான் இது பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா நீங்க இன்னொரு போய் பார்த்தா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஆமாப்பா நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டு பார்க்கணும், பார்த்துட்டு நான் வேணா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப முத்து சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, எங்க சும்மா இருங்க, நீங்க வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும், அவ்வளவா அந்த பையன்கிட்ட பேசுறது கூட்டிட்டு வருது இந்த வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, ஏய் விஜயா சும்மா இரு நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. இதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இன்னும் எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. கிறிஷை பத்தி யாருமே பேசுற, முத்து பேசவே இல்லையே, எப்போ பேசினே இருப்பான் இப்ப பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ரோஹிணி இல்லாத சமயத்துல தான் இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, அதனால ரோஹிணிக்கு தெரியல. இதனாலே ரோஹிணிக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. வந்த உடனே அடுத்த நாளும் வருது. வந்த உடனே மீனெல்லாம் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ரோஹிணி ரொம்ப கூலா வராங்க. மீனா சாப்பாடு கட்டி கொடுக்கறத பார்த்து திடீர்னு ஒரு பயம் வந்து, அங்கிள் எங்க அங்கிள் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் இருக்கா ஸ்கூல்ல, அதுக்காக தான் போறேன், போயிட்டு மதியத்துக்குள்ள வந்துருவோமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ரோஹிணிக்கு ஒரே பயம் வந்துருச்சு. என்ன இவங்க திடீர்னு போறாங்க, எப்ப போறாங்க எப்ப போலன்னு தெரியல, நம்ம எப்படி என்ன பண்றது, இப்போ வந்து கிறிஷும் அம்மாவும் மாட்டிப்பாங்களே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது இல்லாம முத்து வேற போறா, கண்டிப்பா மாட்டிப்பாங்க போனா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.